மந்திரத்தேர் ஏரியல்லோ. நம்முடைய உள்ளே போய் வெளியே விழுகின்ற காற்று மந்திரம்னு பேர். சுவாசம் அப்படி இழுத்தேன், விட்டுறேன், இழுக்கிறேன், விட்டுறேன். அந்த காற்று உள்ளே போன காற்றை அக்களம் என்று சொல்லக்கூடிய மேல் அன்னத்தில் நாக்கை மடித்து மடித்து சொற்களை எண்ணங்களால் உருவாக்கி நான் பேசுகிறேன். நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஓட்டை, 2 மூக்கு ஓட்டை இருக்குங்களா, 2 மூக்கையும் மூடிக்கிட்டு பேசுங்க பார்ப்போம். நீங்கள் சாதாரணமாக பேசுவது வேறு, மூக்கை மூடிக்கிட்டு பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும் வார்த்தை? சளி பிடிச்சிருக்கும்போது பேசியிருக்கீங்கல்ல, குணகுணன்னு இருக்குது, குணகுணன்னு பேசுகிறோம். அப்போது இந்த காற்று பகுதி மாற்றம் அடைகிறது. ஆக மந்திர தேர் ஏரியல்லோ, உள்ளே போகிற சுவாச காற்று தான் மந்திரமாகிறது. அதை தான் அவர் சொன்னார், மந்திரமாவது நீர். இந்த காற்று மேலே நெற்றி பகுதியிலே ஊறி சென்று நீர் வடிவம், அங்கே நீர் இருக்கு ஏற்கனவே, அதிகமாக உற்பத்தி செய்வது இந்த மூச்சு காற்று தான். நம்ம உடல் பகுதியிலே நீர் இல்லாத ஏது? மண்ணிலே நீர் இருப்பது போல் நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது. இதில் நாம் பூமிக்குள்ளேருந்து ஊற்று எடுத்து அதில் வாழ நமக்கு தெரியும். மேலேருந்து பொழிகின்ற வானீர் அதை நம்ம எடுக்கிறதே இல்லை. மழை, மேலேருந்து பொழிகிற மழை, அதை நாம் யாருமே இன்னும் அனுபவத்தில் கொண்டு வரவே இல்லை. அந்த மழை எப்போ பொழியும்னு சொன்னால், திருமணமாகி கணவனும் மனைவியும் உறவு கொள்ளும் போது அந்த மழையினுடைய அனுபவம் வரும். ஆனால் அனுபவத்திற்கு போகாமல் மழையை உருவாக்குவதிலேயே தன்னுடைய கவனம் போயிடும். 2 பேருக்கும் அங்கே மழை உருவாவது தெரியாது. அப்போ அந்த மழையை வானத்திலிருந்து கீழே சிந்துவது, மேலே கொட்டுவது, மூளையினுடைய உள்பகுதியிலிருந்து அந்த மழை வரணும். நல்லமுது 800 நாவலும் காட்டியன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார். மழை பொழி மழையேன்னு ஒரு பகுதி பாடியிருக்கார். உளங்களும் எனக்கே உவகை மேல் பொங்கி வளங்கொல பொழிகின்ற மழையே அப்படின்னு எழுதுவார். ஆக மேலே தலைக்குள்ளேருந்து சுரக்கின்ற அமுதம் மழையாக மாறி நம்முடைய உடல் பகுதியை நனைக்கின்ற பொழுது மாற்றங்கள் உருவாகும்.